எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா, ஸோ இது ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ தான். ஸோ இது ட்ராவல் வீடியோ. ஸோ இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வேறு பிளான் போட்டிருந்தேன், கொஞ்சம் இன்னொரு இடத்துக்கு போய் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ அந்த பிளான் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஊட்டிக்கு வந்தேன். ஸோ ஊட்டிக்கு வந்து எப்படின்னா, ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் ஊட்டிக்கு வந்தேன். நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது ஒரு 4:30 இருக்கும். ஸோ 4:30 கிளம்பி இங்கே ஏர்லி மார்னிங்கில் வந்தாச்சு. ஸோ ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு, ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:30 ஆகுது. பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்யுது. ஸோ இந்த மலையில் தான் போயிடும். எப்படின்னா ரொம்ப பெரிய மலை தூரிகிட்டே இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ கேமராவை அப்பப்போ தொடச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ் நான் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஆரனில் ஒரு அப்படியே வராரு. சரி விடுங்க. இடம் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, சுற்றி மரம் தான் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது இந்த இடம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எங்கே போகிறோன்னா, ஸோ காமராஜ் டேம். அது வந்து எப்படின்னா, நான் அங்கே ஏற்கனவே போயிருக்கேன். பட் அப்போ போகும்போது தான் நான் அங்கே வ்ளாக் பண்ணது கிடையாது. ரொம்ப அழகான இடம், மேலே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ அது ஒரு அழகான இடம். ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். தண்ணி அது கொஞ்சம் துளியாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த வியூ கிளியராக இருக்குது. ஸோ அதனால் அப்பப்போ துடைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கும் ஊட்டிக்கு பாஸ் தேவையா இல்லைன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு பாஸ் தேவையில்லை. ஸோ நீங்களே ஊட்டிக்கு வந்தாலும் கொஞ்சம் ரொம்ப பாப்புலேஷனான பிளேஸுக்கு போகாதீங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக மாஸ்க், அப்புறம் கையில் ஒரு சானிடைசர் எப்போவுமே வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன அட்வைஸ். ஸோ நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காமராஜ் டேமுங்கிறது சின்ன டேம் தான். பட் அங்கே தண்ணி எப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய இதுக்கு தண்ணி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த நான் காட்டுறேன், அழகான இடம். ஸோ அந்த டேம் எங்கே இருக்குன்னா, நம்ம பைக்காரா போவோம்ல, ஸோ பைக்காரா லேக் போகிற வழியில் தான் இருக்குது. ஒரு அழகான இடம். ஸோ உங்களுக்கு போக காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடத்தோட பேர் வந்து இளநலி. ஸோ வாங்க போவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது கிளம்பி போகலான்னு தான் மழை, புயல், சுனாமி கூட வந்தாலும் வரும். ஏன் பார்த்திங்கன்னா அங்கே கூட கொஞ்சம் தூரிட்டு தந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மழை அடிக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெயின் கவர் போட்டேன். ஆக்சுவலி ஏன் பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஸோ அந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டானா ரொம்ப எப்படி சொல்லணும், ஈரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெயிட் ஆயிரும் ஜாக்கெட்டு. உங்களுக்கு சும்மாவே தெரியும், சும்மாவே ஜாக்கெட் ரொம்ப வெயிட்டு. ஸோ இது நனைஞ்சிச்சுன்னா ரொம்ப வெயிட் ஆயிரும். ஸோ அதனால் நான் ரெயின் ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஊட்டி கிட்ட வந்தாச்சு. ஸோ ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ பட் கொஞ்சம் மழை அடிக்குது. எனக்கு கூட பிரச்சனை இல்லை, பின்னாடி கசின் உட்காந்துருக்கான், அவன் தான் பாவம். ஏன்னா அவங்ககிட்ட ரெயின் ஜாக்கெட் இல்லையா, நான் அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அது இல்லாமல் நம்ம வண்டியில் இது இப்போ மட்கார்டு இல்லை. இப்போ நினச்சி பாருங்கள், அவனுக்கு சேர் எப்படி அடிக்கும். எனக்கு அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வேறு இப்போ வச்சபடி எதுவும் இல்லை. ஸோ ஆக்சுவலி ஊட்டிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பைக்கில் வந்தோம். நானும் இப்போ எங்கள் அங்கிளும் வந்தோம். அப்புறம் என் கசின் வந்து என் அங்கிள் கூட வந்தான். ஸோ 2 பைக்கில் 3 பேர் வந்தோம். ஸோ அவருக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு அவர் அப்படியே கீழே இறங்கிட்டார். கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அவர் இல்லாதது. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும், நானும் என் கசினும் இப்போ போயிட்டுருக்கோம். இதாவது பரவாயில்ல. ஆக்சுவலி நான் இன்னும் பெரிய ரைடு வச்சுருந்தேன். எப்படின்னா ஊட்டிலேருந்து இன்னும் அது ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போகிறோம். அந்த இடத்துக்குலாம் பிளான் நீங்கள் கெஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், அந்த எந்த இடம்னு. ஸோ அதை நான் சொல்ல விரும்பல. அந்த இடத்துக்கு போகும்போது ஸோ அதை ஒரு வீடியோவாக போட்டுறேன். ஸோ அது எந்த இடம்னா, ஸோ நான் அந்த சர்ப்ரைஸை பிரேக் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ நம்ம போகிறது அந்த காமராஜ் டேம் தான். ஸோ அங்கே மட்டும் போட்டு திரும்ப போகிறோம். ஏன்னா நான் இன்னும் பிளான் வச்சுருந்தேன் கொஞ்சம் பைக்காரெல்லாம் போகலான்னு. பட் மழை அடிக்குது, நம்மளால் முடியாது. ஸோ எப்படி சொல்கிறது, நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. மழை வேறு அடிக்க, நீங்களே நினச்சி பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட முடியாது, ப்ராப்பராக இது பண்ணோம். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி தொடச்சிக்கிட்டே இருக்கணும். இது வண்டி ஓட்டுறதா இல்லை கேமராவை துடைக்கிறதா நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஊட்டிக்கு வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க. பைக்கில் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கிளைமேட் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. காரணம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மழையோ வெயிலோ ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. பைக்கில் வரும்போது மட்டும் ஸோ கொஞ்சம் வெதரை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ அதுதான் அட்வைசபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேரிங் கிராஸ் தாண்டி வந்தாச்சு. ஸோ காமராஜ் டேம் ஊட்டியில் நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா 12 கிலோமீட்டர். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ரொம்ப கிட்ட தான். ஸோ காமராஜ் டேம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் அது சொல்கிறத விட நாங்கள் கூடி சீக்கிரம் டக்குன்னு போயிடலாம் இப்போது. ஸோ ரொம்ப அழகான இடம். ஸோ நீங்கள் ஊட்டிக்கு மேக்ஸிமம் நீங்கள் அந்த பைக்காரா ஃபால்ஸ் போகிற வழியிலே வந்துடும். மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது, நிப்பாட்டாமல் போயிடுவாங்க. கொஞ்சம் சைடில் கொஞ்சம் டிவைடர்லாம் இருக்கும், நம்ம இறங்கி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி என்ன ஏது எப்படி போகணும் எல்லாமே காமிச்சிட்றேன். அந்த கவலையே வேண்டாம் உங்களுக்கு. சரிப்பா, போங்க. ஏன் இப்படி இடிக்கிற மாதிரியே வரீங்க? பைக்காரனெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. விடுங்க, என்ன பண்ணுறது. நம்ம இந்த மாதிரி ரெயின் ஜாக்கெட் போட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கலராக ஆரஞ்சு கலராக போட்டாலும்
தெரிய மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு என்ன பண்ணுறது? அவங்க கார்காரங்களுக்கு பைக்காரங்க தெரிய மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அடுத்து லைட்டு போட்டு தான் ஜாக்கெட் போடணும் போல், லைட் இருக்கிற ஜாக்கெட். ரொம்ப ஸோ எனக்கு பேசவே விருப்பம் கிடையாது. சே, ஏன் எனக்கு நான் சொல்கிறேன் இப்போ சத். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு அங்கே ஒரு மாடு கத்திச்சு, நீங்கள் நோட் பண்ணிங்களா? அந்த மாடு தான் எல்லா இதுக்கும் காரணம். அப்படியே எனக்கு சரியான கோவம் வருது. நான் சொல்கிறேன் பாருங்கள், அது பிக்கப் பண்ணி தப்பு சொல்ல முடியாதுங்க. கரெக்டாக டேர்னிங்கில் தான் வண்டி நிப்பாட்டணும். ஆக்சுவலி நான் கீழே விழுந்துட்டேன். ஆக்சுவலி நான் அதை ரெக்கார்ட் ஆச்சுன்னு நினச்சேன், பட் நான் அது ரெக்கார்ட் ஆகலை. அந்த எப்படின்னா வண்டி கீழே விழுந்துருச்சு, தூக்கி அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்டு போட்டேன். நான் கவனிக்கல, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் நினச்சேன். சே, நான் சொல்கிறேன் அது என்ன ஏது எப்படின்னு. ஸோ டென்ஷனாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது டேர்னிங், அது எப்படின்னா கொஞ்சம் பிளைண்ட் டேர்னிங் தாங்க. நிப்பாட்டி தான் யாருக்குமே தெரியுது. இப்போ நான் போயிட்டு இருந்தேன், டக்குன்னு மாடு எங்களை நோக்கி தான் வந்துச்சு. ஏதோ என்னை தள்ளி விடணுன்னே, அதை மாடை தப்பு சொல்ல முடியாதுன்னு வைங்க. அது 5 அறிவுள்ள ஜீவன் விடுங்க. ஸோ எப்படின்னா அது கரெக்டாக நடுவில் வந்துச்சு. நம்மளது ஏபிஎஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் மழைங்கிறனால நம்ம பார்த்து தான் பிரேக் பிடிக்கணும். நம்ம இந்த நான் ஏபிஎஸ்ங்கனால நான் கரெக்டாக நிப்பாட்டிட்டேன். ஸோ நிப்பாட்டு நடச்சாக்க டக்குன்னு பின்னாடி இந்த பிக்கப்காரை வந்து அடிச்சிட்டாரு. எனக்கு ஒரு செகண்டு ஆஹா ஐயோ வண்டி போச்சே, என்னை நம்பி கசின் வேறு உட்காந்துருக்கான். அவனுக்கும் இது ஆயிடக்கூடாது, வண்டிக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கசினுக்கிட்ட கேட்டேன், அவனுக்கு ஒன்றும் ஆகலை, லைட்டாக தான் முதுகில் ஏதோ பட்டமாக இருந்துச்சு, ஒன்றும் ஆகலை அப்படின்னா. அந்த பம்பர் இருந்தனால தான் பின்னாடி அந்த டாப் ரேக் இருந்தனால தான் எங்களுக்கு பெருசாக அடிப்படல, இல்லைனா ரொம்ப அடிப்பட்டுருந்துருக்கோம். எனக்கு பேச விருப்பமே இல்லை. பெருசாக வண்டிக்கு ஒன்றும் ஆகலாம், அதனால நான் சண்டை போடல, போக சொல்லிட்டேன். எதுக்கு? ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். எனக்கு பேச விருப்பமே இல்லை. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வீடியோ பண்ணணுமேனு காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் பைன் ஃபாரஸ்ட்டு. ஸோ மன்னிச்சிருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசுகிற மாதிரி இருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குங்கிறத ஒரு சின்ன அப்செட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அந்த மஹேந்திராங்க கிரில்லு மட்டும் உடஞ்சி, அப்புறம் ஒரு ஹெட்லைட் உடஞ்சிருக்கு. நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் ஆகலை. நான் அந்த காட்டுறேன் வண்டிக்கு என்ன ஆயிருக்கு, நான் இன்னும் டீட்டெயிலில் காட்டுறேன். எனக்கு பேசவே முடியல, வார்த்தை வரல. ஏன் இப்படி நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சதி. அந்த மாட்டுக்கு நான் என்ன பண்ணேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பின்னாடி போய் கொஞ்சம் பாருங்கள். அந்த மாடு கரெக்டாக நம்மளை பார்த்து தான் மான்னு காத்துது. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு ஏன் இப்படி அப்படின்னாச்சு. ஸோ விடுங்க. அது இல்லாமல் அவரோட அந்த மஹேந்திராங்கிற சிம்பிள் நடு ரோட்டில் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நான் லைட்டாக ஓரமாக தூக்கி போட்டேன். அதுக்கு யாராவது 2 வீலர் யாரும் ஏரிஸ்கிட்ட ஏறக்கூடாதுங்க ஒரு நல்ல எண்ணம். பட் கொஞ்சம் பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே போங்க. நம்ம கரெக்டாக போனாலும் பின்னாடி வரவன் முன்னாடி வரவன் எக்குத்தப்போ தான் வருவான். அவர் கேட்டால் பிரேக் பிடிக்கல அப்படின்னாரு. சரி விடுங்க, என்ன பண்ண முடியும்? அது டேர்னிங் தான். எனக்கும் தெரியுது டேர்னிங்கு, மாடு வந்துருச்சு. எனக்கு ஒன்றும் ஆகலை, எங்களுக்கு ஒன்றும் ஆகலை அது வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து காமராஜ் டேம் கிட்டே வந்துவிட்டோம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் கிட்டே தான் அந்த காமராஜ் டேம் இருக்குது. ஸோ ஒன்றும் ஆகாத வரைக்கும் கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ இப்போ GoPro ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிருச்சு. இப்போது ஒர்க் ஆகுமா, இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா, என்ன ஏது? ஸோ எஸ். ஸோ இந்த இடம் தான் அது. ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டியே லைட்டை கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்களா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இங்கே இருக்காது, அது உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ஸோ முன்னாடி தெரியுதில்ல, ஸோ இதில் அப்படியே நடந்து போகணும். ஸோ வாங்க அப்படியே போ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜ் டேம் வந்திருக்கோம். எனக்கு பேச விருப்பமே கிடையாது. எப்போனா ஏன் நம்மளுக்கு மட்டுமே இந்த மாதிரி ஷிட், ஏன் நம்மளுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு. ஸோ நான் இடத்த காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு மட்டும் நான் அந்த மாடுக்குன்னா என்ன சதி செஞ்சேன்னு தெரில மாட்டேன். ஸோ பட் பரவாயில்ல, அந்த பின்னாடி அந்த நம்ம டாப் ரேக் இருந்தனால தான் தப்பிச்சோம், இல்லைன்னா வந்து பின்னாடி அடிச்சிருப்போம். பட் டாப் ரேக் வந்து எங்களுக்கு பின்னாடி பம்பர் மாதிரி எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ எனக்கு அதை பற்றி பேச எனக்கு விருப்பம் கிடையாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், ஸோ இந்த டாப் ரேக். ஸோ இந்த டாப் ரேக் தான் எங்களுக்கு பின்னாடி பம்பர் மாதிரி ஹெல்ப் ஆச்சு. ஸோ என் கசினுக்கு எதுவும் ஆகாததுக்கு ஸோ தேங்க்ஸ் டு டாப் ரேக். அதுக்கப்புறம் இந்த நம்பர் பிளேட் நம்பியே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, ஃபுல்லாக உள்ளே போயிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டி ரைட் சைடு கீழே போட்டேன் ஃபுல்லாக. இது இங்கே தெரியுது உங்களுக்கு இந்த சாரி கார்டு, இது நல்லா ஒரு மாதிரி நொறுங்கி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி சாரி கார்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நான் கொஞ்சம் அடித்ததில் கொஞ்சம் இதாகிடுச்சு இவங்களா பாருங்கள், தெரியுது பெண்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே ஃபுல் ரைட் சைடு கீழே வந்துச்சு. நான் கொஞ்சம் அப்படியே நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். ஸோ வண்டி நிப்பாட்டின வண்டிங்கிறனால நின்றுருந்த வண்டியில் தான் வந்து இடிச்சிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா பம்பருக்கு லைட்டாக சின்ன ஸ்க்ராட்ச் தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த வீலை பாருங்கள், மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜ் டேம்லாம் தாண்டி ஊட்டி தாண்டி இப்போ எங்கள் எல்என்இ திரும்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்தது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. பட் சரி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு ஸோ மூவ் ஆனுங்கிற மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் டூ வீலர் ஓட்டும் போது ஸோ இந்த ரெய்னி டைமில் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. உங்களுக்கும் பின்னாடி வர வண்டிக்கு கொஞ்சம் ஒரு கேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் அந்த பிக்கப் கார்லாம் ரொம்ப ஓட்டின மாதிரியே தான் வந்து அப்படி. ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க டூ வீலர் ஓட்டும் போது. அந்த மழை சீசனாக கொஞ்சம் ரொம்ப சேஃபாகவே இருங்க. எல்லாம் கண்ணு மூடிட்டு தான் வருவாங்க, என்ன பண்ணுறது. சரி விடுங்க, அது ஏன் தப்பா, மாட்டோட தப்பா இல்லை அந்த டிரைவரோட தப்பா, விடுங்க, என்ன பண்ண முடியும். ஸோ நடந்து போச்சு. ஸோ பார்த்து பத்திரமா. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காமராஜ் டேம் வந்து ரொம்ப அழகான டேம், நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக போங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வெளியில் போகும்போது எப்போவுமே மாஸ்க் போட்டுக்கோங்க. தென் டூ வீலர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.